உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேணாம் லட்சமோ, எதுவா இருந்தாலும் பேசி தீத்து போல. அத்த ஓ மவனை இன்னைக்கு நான் வெட்ட வரல. பாருங்க சவுந்தரபாண்டி சர்வாள், இன்னைக்கு இந்த நிமிஷம் என் கோவத்தை அம்புட்டிய நான் அடக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்பத்திக்கு உன் மவனுக்கு ஆபத்து இல்ல, போதுமா? ஆனா உன் மவன் செஞ்சது மகா பாவம், ரொம்ப பெரிய துரோகம். நான் கொடுக்கலனாலும் சட்டப்படி அவன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். என்னலை சொல்ல வர? நான் இவனை கொல்லாம இருக்கணும்னா உமக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஒரே ஒரு வாய்ப்பு. அதை நீர் தான் செய்யணும். என்ன வாய்ப்பிலே சொல்லு, முடிஞ்சா செய்யுது. உன் மவன் உசுரோட இருக்கணும்னா அவனை நான் சொல்றத செய்ய சொல்லு. நேரா போய் எஸ்பி ஆபீஸ்ல கவிதா சாவுக்கு நான் தான் காரணம் சொல்லி சரண்டர் ஆக சொல்லு. அவன் குத்தம் செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அவனை நான் கொல்லாம இருக்கணும்னா அவன் உடனடியா போய் சரண்டர் ஆகணும். இல்லண்டு வையே உம்ம மவன் உசுருக்கு நான் உத்தரவாதம் எல்லாம் போட்டுறேன். நீ கோர்ட்டுக்கு போய் வாதாடு, எம்புட்டு வேணா போய் சொல்லு. நானும் கோர்ட் ஏறி வாதாடுவோம்ல, என் தங்கச்சி சாவுக்கு நீதி கேட்போம்ல. கோர்ட்டு சொல்லட்டும் ஓ மவனுக்கு தூக்கு தண்டனையா இல்ல ஆயுள் தண்டனையான்ட்டு. ஆனா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா தண்டனை கொடுத்தாகணும். ஒண்ணு அவனை சட்டப்படி உள்ள போ சொல்லு, இல்ல தர்மப்படி என் கையால உசுர விட்டுடும். எந்த வழியில போகணும்ன்றது உன் இஷ்டம். நான் வாரேன். ஏ பெரியாத்தா, அம்பட்டுக்கு காரணம் நீதாண்டு தெரியும். உன் தம்பி மவன் போய் சரண்டராகும் போது நீயும் ஆயிடு, இல்ல திருவா ஓட விட்டு உன்னை வெட்டுவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது அந்த பொறுக்கி பையன் செஞ்ச காரியத்துக்கு நாங்க எதுக்கு பஞ்சாயத்துல வந்து நிக்கணும்? அவனை அன்னிக்கே வெட்டி வீசாம விட்டதே பெரிய விஷயம். நாங்க எங்கேயும் வந்து நிக்க முடியாது. போய் சொல்லுங்க. நீயே இப்படி சொல்லலாமா? நீ பஞ்சாயத்து பிரசிடண்ட்ப்பா. பஞ்சாயத்துல இருந்து வந்து கூப்பிட்டா நீ பொறுப்பா பதில் சொல்ல வேண்டாமா? வேண்டாம் பெரியப்பா, தேவையில்லாம என்னைய வம்பல எடுத்து விடாதீங்க. இன்னும் நெஞ்சுக்குள்ள நெருப்ப வச்சுட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். பஞ்சாயத்துல அந்த முத்துப்பாண்டிய நேருக்கு நேரா பார்த்தேன், 50 பேர் முன்னாடியே வெட்டி வீசி விடுவேன். பரவாயில்லையா? சமூகம், நீ அப்படி சொல்லக்கூடாதுப்பா. பிரச்சனை பிராதனம் வந்துருச்சு, அதை முடிச்சு விட்டுறது தானே பெரிய மனுஷனுக்கு அழகு. வாப்பா, உன்னை மதிச்சு ஊர் கூப்பிடுதுல்ல. இல்லை சம்பவம், பஞ்சாயத்துல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. போகலைன்னா மரியாதை கொடுக்கலன்னு ஆயிரும். அந்த பேர் நமக்கு தேவையா? கூப்பிட்ட மரியாதைக்கு போயிட்டு வந்துடலாம். வா. எது கேட்கணும், எது கேட்கணுங்க? அப்போ அன்னைக்கு கல்யாண மண்டபத்தை அந்த கேடு கட்டவன் தங்கச்சி கழுத்த தாலி கட்டும் போது எங்கப்பா போச்சு அந்த பஞ்சாயத்து? தப்பு பண்ணவனே பிராது கொடுப்பானா? அதுக்கு நம்ம போய் நிக்கணுமா? என்ன கதை இது? இது ஒரு பிராதன், நீங்களும் வந்து நிக்கிய. ஏன்பா நீயே இப்படி பேசலாமாப்பா? ஒருவேளை நீயே முன்னாடி வந்து பிராது கொடுத்திருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து நாங்க பஞ்சாயத்துல நிறுத்திருப்போம் இல்லையா? அதுக்காக அவன் கூப்பிட்டோன்னே நாங்க வந்து நிக்கணுமா? பாருங்க, அந்த மானங்கட்ட பயலுக்கு என் தங்கச்சியை கொடுக்க முடியாதுங்க.
வேணும்னா அடுத்த பஞ்சாயத்தை நாங்க கூப்பிடுதோம். ஊர் வரட்டும். ஊர் முன்னாடி அவன் கட்டின தாலியை அறுத்து வீசி எறிஞ்சிருங்க. அதுக்கு வேணா வர சொல்லுங்க அவனை. சம்மு, நீ பேசுறதெல்லாம் நியாயம்தான்ப்பா, இல்லேன்னு சொல்லல. இப்ப சொல்லுறியே ஒன்றும் தர முடியாதுன்னு, அத பஞ்சாயத்துல வந்து சொல்லிட்டு போ. யாரு வேணாம்னு சொல்ல போறா? அதானே, நீ என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா நீ உரிமைப்பட்டவன், நீ பாதிக்கப்பட்டவன், நீ பேசலாம். இப்ப சொல்றல்ல, அதையே பஞ்சாயத்துல சொல்லு. பஞ்சாயத்து கேட்டுக்கிடும். அதுக்காக வர முடியாதுன்னு சொல்லாதப்பா. இந்தாருப்பா, நாளைக்கு அத்து விட்டுருக்கன்னு நீ பஞ்சாயத்துல வந்து நின்னு வையே. அப்ப அவங்க வரணுமா வேணாமா? இப்ப நீ வரலனா உன்னோட பிராதுக்கு அவங்க வரமாட்டாங்க. வராகாட்டி எனக்கு என்ன? நான் பஞ்சாயத்தை கூட்டுவேன். என் தங்கச்சி வரமாட்டா. அவ கழுத்துல இருக்கிற தாலியை அத்து விடுங்கன்னு சொல்லுவேன். அத்து விடுறதுக்கு அவன் வந்தானா வராட்டி என்ன? எல்லாம் ஆக்க கிட்டவனே, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? வரமாட்டேன்னு சொன்னா எப்படி இல்ல? ஊர் அறிய அவனுக்கு பண்ண தப்ப நம்ம சொல்லணுமா வேண்டாமா? சொல்லனா எப்படி இல்ல? வரமாட்டேன்னு சொன்னா அவனுக்கு பண்ண தப்ப எப்பலாம் ஊருக்குலாம் சொல்ல முடியும் நம்மளால? அதுக்காக அவன் கொடுத்த பிராதுக்கு எதுக்கு நம்ம போய் நிக்கணும்? நின்னா தப்பே இல்ல. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை எப்பலாம் சொல்றது? ஏல சரின்னு சொல்லல. மாமா எல்லாம் சரின்னு சொல்லுவா மாமா. இது பாருங்க, நாங்க வரோம். நீங்க பஞ்சாயத்தை கூட்டுங்க. என்ன டைம்னு சொல்லுங்க, நாங்க எல்லாரும் வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷமா. போய் உங்க அப்பா கிட்டயும் பேசி நேரத்தை முடிவு பண்ணிடுறோம். வர்றப்ப மறக்காம இசைக்கையும் கூட்டிட்டு வந்துடுறதாயே. நீங்க பேச போறது என்னோட வாழ்க்கையை பத்தி. அங்க நான் கட்டாயமா வருவேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறோம். வரேன்ப்பா. வரையா வரேன் வரேன் பிரசிடண்ட். ம், வா போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, உன் கையில என்னம்மா இவ்வளவு பெரிய கட்டு? அம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அதனால தான் பாரதிக்கு கையில் அடிபட்டிருக்குமா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ஸ்டிச்சஸ்லாம் பண்ணியிருக்கு. ஏன் பாரதி, உனக்கு அடிபட்டு இந்த தம்பி வந்திருக்கு? எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? இல்ல அத்தை, அது அது அம்மா, இன்னைக்கு எதிர்பாராத விதமாக கோயிலில் நடந்த சண்டையில் பாரதி என்ன காப்பாற்ற போய் அவங்க கையில் அடிபட்டுருச்சு. அப்பா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுற நிலைமையிலையும் இல்லைம்மா. நாங்கள் சொல்லலாம் தான் நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே டிஸ்சார்ஜே பண்ண சொல்லிட்டாங்கம்மா. நாங்களும் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ தான் ரத்னா சாரை பார்த்தோம். அவரை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேளுக்கா. பேஷண்டோட ரிலேஷன் யாரு? டாக்டர், என் வீட்டுக்கார் தான் டாக்டர். என்னாச்சு டாக்டர்? அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவர் இதுக்கு முன்னாடி நெஞ்சு வலின்னு எப்பயாவது சொல்லியிருக்காரா? டாக்டர், 2-3 தடவை நெஞ்சில கைய வச்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே சுக்கு காப்பி கேட்பாரு, நானும் போட்டு கொடுப்பேன். உடனே சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாரு டாக்டர். ஏன் டாக்டர், என்ன ஆச்சு? யாரும் பதட்டப்படாம நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? பாரதி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துங்க. அப்பாக்கு அவருக்கு இது 2வது அட்டாக். இதுக்கு முன்னாடி அட்டாக் வந்திருக்கு. ஆனா அவர் பெருசா அதை நோட் பண்ணல. அப்பவே பார்த்திருந்தா கொஞ்சம் ஈஸியா சின்ன ட்ரீட்மெண்ட்லயே முடிச்சிருக்கலாம். இப்போ அவர் இருக்கிற நிலைமையில உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். சர்ஜரி பண்ணலனா அவர் உயிருக்கே ஆபத்து. ஐயோ பாரதி, தனோ, டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்குடி. அப்பாக்கு ஒண்ணும் இருக்காதுமா. பாரதி, என்னன்னு கேளு பாரதி. அத்தை, பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. அழாதீங்க பாட்டி, தாத்தாக்கு எதுவும் ஆகாது.
டாக்டர் சொல்லுங்க டாக்டர், இப்போ என்ன பண்ணணும்? சார் நீங்கள் டாக்டர், இந்த ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். ஓகே சார், அவருக்கு ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு உடனே ஒரு சர்ஜரி பண்ணி ஆகணும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நீங்கள் கவுண்டரில் கேட்டு அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. சர்ஜரியை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷோர் டாக்டர். டாக்டர் எவ்வளோ செலவாகும் டாக்டர்? இப்போ இனிஷியலாக 2 லட்சம் கட்டுங்க. சர்ஜரி முடிஞ்சதும் அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் சொல்லுவாங்க. உடனே பணத்தை கட்டிடுங்க. ம். துரை, டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கடா. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாருடா. 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்டா. இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் பணத்தை பூரா அவர்கிட்டயே வச்சுப்பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மாடி, நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். எனக்கு நீயும் என் பேத்தியும் எப்போதும் எங்க கூட எங்க வீட்லயே இருக்கணும். ஆதி தம்பி, நீங்க கடவுள் மாதிரி 2 தடவை என் பேத்தி உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்களும் எங்க வீட்டில் ஒருத்தர் மாதிரி தான். உங்களை வச்சுக்கிட்டு எங்க குடும்ப விஷயத்தை பேசுறதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். எம்மாடி, நான் இந்த ஆபரேஷனை பண்ணிக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். துறைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பாரதி, உன்னை நான் கட்டாயப்படுத்துறதா நினைக்காத. ஏற்கனவே உன் சம்மதத்தை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணோம். ஆனா நீ துறையதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை கட்டாயப்படுத்துற உரிமை இங்க யாருக்கும் இல்லை. நீ துறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க கூடயே இருந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்து அவன் திருந்தி உன்னையும் தமிழையும் நல்ல விதமா பார்த்துப்பாமா. நீ துறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? இப்பவே இந்த நிமிஷமே நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளோ ஆசையா இந்த கிஃப்ட் கௌதம்க்கு வாங்கணும். இத்தனைக்கும் சர்ப்ரைஸ் வேற சொல்லியிருந்தோம்.
அத்தை என்ன புரிஞ்சுக்காம என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அது என்னமோ அத்தை, நான் உங்ககிட்ட நெருங்கி வந்தா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மள பிரிச்சிருது. எனக்கு புடவெல்லாம் வேற வாங்கி கொடுத்ததுக்கு நானும் உங்களுக்கு ஒரு gift வாங்கி வச்சிருந்தேன். இன்னைக்கு பூஜை முடிஞ்ச உடனே கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா இந்த ராகினி அத்தையால மொத்தமும் நாசமா போயிடுச்சு. என்ன மொத்தமா முட்டாள் ஆக்கிட்டாங்க. இந்திரா, என்ன இந்திரா, எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? வா போலாம். என்ன ஏதோ மறைச்சு வச்சிருக்க? அது அது ஒன்றும் இல்லை கௌதம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல இந்திரா, நான் வர வரைக்கும் கேஷுவலா தான் இருந்தேன். என்னை பார்த்த உடனே தான் நீ ஏதோ மறைக்கிற. அது கௌதம், நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல. ஆமா, அதான். சரி வா, மினிஸ்டர் வர நேரம் ஆயிடுச்சு. நீ இப்படி தனியா உட்கார்ந்துருக்காத, நம்ம எல்லாமே அப்புறம் பேசிக்கலாம். இந்திரா, என்ன இந்திரா, என்னாச்சு உனக்கு? இல்ல கௌதம், நான் இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நீ போ, நான் வரேன். சரி, சீக்கிரம் வா. தம்பி எங்க தம்பி போறீங்க? மினிஸ்டர் நேரமாச்சு, ஐயா உங்களை வாசல்லே நிக்க சொல்லிருக்காரு. அங்க என்ன பண்றீங்க? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். தம்பி இருங்க தம்பி, எங்க போறீங்க? சொன்ன கேளுங்க தம்பி. வாங்க வாங்க தம்பி, வாங்க. ஐயா கோச்சு பாரு தம்பி, வாங்க. நம்ம இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி பேசுறோம், இந்த கௌதம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சா இப்போ இது வேற பிரச்சனை ஆயிடுச்சு. அத்தை இதை மனசுலயே வச்சுப்பாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அங்கேயாவது போலாம். என்னமோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இனிமே கவனமா இருக்கணும். யார் என்னமோ நினைச்சிட்டு போறாங்கன்னு விட்டுருவோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவ என்னோட 3வது பையன் கதிரோட பொண்டாட்டி. வணக்கம் சார். வணக்கம். நல்லாருமா, நல்லாரு. பேரு காவியா, இப்ப பிரெக்னண்டா இருக்கா. பார்த்து ஜாக்கிரதையா இருமா, உடம்ப பாத்துக்க. சரிங்க சார். காவியா, கதிரங்க? ஏதோ போன் வந்துச்சுன்னு போயிருக்காரத்த. ஓ அப்படியா, சரி சரி, நீ போ காவியா. சந்தோஷமா. கௌதம் வா. இவன் தான் சரி என்னோட 4வது பையன், கடைக்குட்டி, சிங்கக்குட்டி. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலா நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். அதுவும் இல்லாம நீங்க பாலிடிக்ஸ்ல கலக்குறீங்க. சிங்கக்குட்டியே தான். ஏங்க, சார கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காமிக்கலாங்க. வாங்க சார், போய் பார்க்கலாம். போலாமா, போலாம் வாங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன? அம்மாடி இந்திரா, மாமா இங்க வாமா. போடி, மாமா கூப்பிடுறாருல. அக்கா சும்மா இருக்கா? அத்தை சொல்லாம நான் எப்படிக்கா போறது?
அம்மாடி வா. சார், இவங்க பேர் இந்திரா, என்னோட கடைசி மருமக, கௌதமோட ஒய்ஃப். நல்ல ஸ்மார்ட் கேர்ள் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சார், பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணா இருக்காளேன்னு நினைக்காதீங்க. ஐஏஎஸ் பிரிலிமினரி எக்ஸாம்ல தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சவ. மெயின் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்மா. இந்த சின்ன வயசுலயே ரொம்ப நல்ல மோட்டிவேஷன்மா. சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். நீங்க கடைசியா கொடுத்த இன்டர்வியூ ரொம்ப முக்கியமானது சார். நம்ம நாட்டுல நடக்கிற பிரச்சனைய நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்களை மாதிரி அமைச்சர் தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப தேவை சார். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ராமச்சந்திரன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்ல கூர்மையா கவனிச்சிருக்காங்க உங்க மருமக. பெரிய அதிர்ஷ்டசாலிதாம்மா நீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வீட்டில் ஒரு ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயமா. கலக்கிறமா, நீ கலக்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க, நம்ம வீட்டை சுத்தி வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், நான் சந்திரசேகர் பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார், நான் ஐயா கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும் சார். என்னாச்சு சார்? எனக்கு ஒரு பிரச்சனை சார். சார், கொஞ்சம் அவசரமா பேசணும் சார். பண்ணாத ஆள் பண்ணிருக்கீங்க. என்ன பிரச்சனை சார்? ஆனா அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பண்றவ இல்ல சார். சரி, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார். ஐயா கிட்ட பேசிட்டு லைனுக்கு வர்றேன். சார், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா? சார், அதெல்லாம் முடியாது சார். எனக்கு டைம் ஆகுது சார். சார். என்ன சார், இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேங்கிறாரா? ஆமா சார். சரி, இன்ஸ்பெக்டர் போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் சார். சார். யாரு? எம்எல்ஏவா? இல்ல சார். ஓ, மினிஸ்டருக்கே ஃபோன் பண்ணிட்டீங்க? இல்ல சார். மினிஸ்டர் இல்லைன்னா அப்ப யாரு? கலெக்டருக்கு பண்ணீங்களா? இல்ல சார். சார், அதுக்கு மேல சிஎம் தான். நீங்க அவங்கள்ட்ட பேசுனீங்க? ஹலோ, நான் சிஎம்மோட பர்சனல் செக்ரட்டரி பேசுறேன். ஐயா, சொல்லுங்கய்யா. எல்லாம் சந்திரசேகர் சொன்னாரு. நான் ஐயா கிட்ட பேசிட்டு லைனுக்கு வர்றேன். ஐயா, அதெல்லாம் வேணாங்கய்யா, நான் பேசிக்கிறேன்யா. ஐயா, விஷயம் பெரிய இஷ்யூ ஆயிருச்சுங்கய்யா. நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சுங்கய்யா. பப்ளிக்ல பெரிய விஷயம் ஆயிடுச்சுங்கய்யா.
அதனால தாங்கய்யா யோசிக்க வேண்டியதா இருக்கு. புரியுது. ஆனா அவசரப்பட்டு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணா அந்த பொண்ணோட ஃபியூச்சர் என்ன வருது? புரியுதுங்கய்யா. அது மட்டும் இல்ல, சந்திரசேகர் அவர் பொண்ணு மாதிரின்னு சொல்றாரு. கண்டிப்பா அவர் தப்பான பொண்ணா வளர்த்துருக்க மாட்டாரு. அதனால டக்குன்னு எதுவும் ஆக்ஷன் எடுக்காம நல்லா விசாரிச்சு முடிவு பண்ணுங்க. இல்லைங்கய்யா, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரியே பண்ணிக்கலாங்கய்யா. அப்போ ஒன்று பண்ணுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்றீங்க? யாரா அவன்? என்னடா அவன்? டேய், நீ அடங்க மாட்டியா? வாங்கினது பத்தாதா? ஆளை கூட்டின்னு வந்துக்கிற? ஏய், இங்கே பேசு. போஸ்டர் எதுக்கு கிளிக்கிறீங்க? யார் அவங்கள பார்த்து என்ன கிழிச்சன்னு கேட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கிழிச்சோம். வேணா நீ வந்து என் கூட 2 போஸ்டர் கிளி. பிரச்சனை ஆயிடும், மரியாதையே போயிடுங்க. டேய், யாரா பிரச்சனை பண்ற? நீ தான் பிரச்சனை பண்ற. நாங்க பாட்டு போஸ்டர் கிழிச்சிட்டு இருந்தோம். காலைல வந்த, தடுத்த, வாங்கின, போக வேண்டியதானே. திரும்ப வந்து ஆளை வேற கூட்டின்னு வர. என்னாச்சு சாவித்ரி? எதுக்காக கார் நிறுத்த சொன்ன? அங்க பாருங்க, அது அபிராமி பையன் கார்த்தி தானே. ஆமா, உன் ஃப்ரெண்டு அபிராமியோட மகன் தான். என்ன ரவுடி பசங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான்? அதான் தெரியல, இருங்க அபிராமிக்கு கால் பண்றேன். சாவித்ரி தான் ஃபோன் பண்றா. ஹலோ சாவித்ரி, எப்படி இருக்க? ரொம்ப நாளா ஃபோனே பண்ணல. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? உன் 3 பசங்கள்ல நீ எப்பயுமே உன் கடைசி பையன் கார்த்தியை பத்தி தானே ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்ப. ஆமா, இப்பவும் அப்படிதான். அதுக்கு என்ன இப்போ? அது ஒண்ணும் இல்ல, நீ என்னமோ கார்த்திய கம்பெனி எம்டி அது இதுன்னு சொன்ன. ஆனா அவன் என்னமோ ரோட்ல ரவுடி பசங்களோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். போஸ்டர்ல கிழிஞ்சு கிடக்குது. ஏதாவது போஸ்டர் ஓட்டுறதுல பிரச்சனையா இருக்குமோ? என்ன உளற? என் மகன் கார்த்தி எதுக்கு ரவுடிங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கணும்? நீ வேற யாரையோ பார்த்து கார்த்தின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க. கார்த்திகை எனக்கு என்ன அடையாளம் தெரியாதா? கொஞ்சம் இரு, நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். ஏய், 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 ஏய். போங்கடா. டேய், வாங்கடா. வாடா. போலாம். மாப்பிள்ள, யார் மாப்பிள்ள இவங்கெல்லாம்? இதெல்லாம் இந்த சிதம்பரத்தோட வேலையை தாண்டா இருக்கும். ப்ரோக்ராம் முடியட்டும், பார்த்துக்கலாம். எல்லா போஸ்டரையும் கிழிச்சாங்க மாப்பிள்ள. இப்ப என்ன பண்றது? போஸ்டர் ஓட்டினாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா இடத்துலயும் திரும்ப ஓட்ட சொல்லு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவன் என்ன பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்க. என்ன இருக்கு இந்த வீடியோல? ப்ளே பண்ணி பாருங்க.
என்ன இது? அத்தை எதுக்கு கார்த்திக் சார் மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க? ஒன்னும் புரியலையே. என்ன வீடியோவா இருக்கும்? அத்தை எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆறாங்க? பாத்துட்டீங்களா? அவனுக்கு இது தேவையா? அது என்ன வீடியோ மாமா? அத்தை எதுக்காக இப்படி கோவப்படுறாங்க? இந்தா. பார்த்தது போதும் கொடு. கார்த்தி எங்க இப்படி எல்லாம் பண்றான்? இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டு ஒரு போஸ்டருக்காக ரோட்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கம்பெனியோட எம்டிங்க அவன். ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவன் தானங்க காரணம். அவன் இப்படி போய் ரோட்ல சண்டை போடலாமா? எனக்கு கோவமா வருது. சொல்லுங்க, அவன் இப்படி பண்ணலாமாங்க? கேவலமா இல்ல? நம்ம குடும்பத்துக்கு இது அசிங்கம் இல்லையா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. கார்த்தி இப்படி நடு ரோட்ல போஸ்டருக்காக சண்டை போடுறத யாராவது பார்த்தா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? தீபாக்காக கார்த்தி நம்ம மொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாத. ஏய், நீ இப்ப எதுக்கு அவளை அமைதியா இருக்க சொல்ற? நீ கார்த்திக்கு சப்போர்ட்டா இல்ல அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? நாச்சியா, நீ டென்ஷன் ஆகாத. ஏதாவது பிரச்சனையா இருக்கும். கார்த்தி வரட்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின் சொல்லிருக்காங்கல்ல. கார்த்தி வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த தீபா போஸ்டருக்காக அபிராமியோட பையன் ரோட்ல நின்னு சண்டை போடணுமா? என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவளை பாடகி ஆக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக எதையோ பண்றான்னு நினைச்சா இப்படி ரோட்ல இறங்கி ஒரு போஸ்டருக்காக சண்டை போட்டுட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கா. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமாங்க? அவன் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. போகிற போக்க பார்த்தா எங்கிருந்தோ வந்து ஒட்டிக்கிட்டவளுக்கு இவன் வேலைக்கார மாதிரி ஆயிடுவான் போல இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நாச்சியா, நீ கொஞ்சம் பேசாம இரு. தீபா இங்கதான் நின்னுகிட்டு இருக்கட்டுமே. பேசுறத கேட்டா கேட்கட்டும். எனக்கு என்ன? என் பையன் இப்படி ரோட்ல பிரச்சனை பண்ண வச்சுட்டா என் மனசே ஆறல. இதுல அவ கேக்குறா இவ கேக்குறான்னு சொல்லிக்கிட்டு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆஹா, ஐயோ, ஐயோ, இன்னைக்கும் கரண்ட் கட் ஆயிடுச்சு. தேவியோட ஆவி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சா? என்னமா பண்ணீங்க? சார், போன்ல சார்ஜ் இல்லன்னு சார்ஜ் போட்டேன் சார். ஐயா, அவங்க எதுவுமே பண்ணலையா? கரண்ட் போயிடுச்சு. சார், இனிமே கரண்ட் வந்த பிறகுதான் பத்திரபதி பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, போய் உட்காருங்க. ஐயோ, எப்ப கரண்ட் வருது? நான் தான் அப்பவே சொன்னேன்லையா, பந்தய வச்சுக்கலாமா? ரெடியா? எலே, உனக்கு நேரங்காலம் கிடையாது. சும்மா பந்தயம்னு கிட்டு. என்ன நீ ஆரம்பத்துல இருந்தே இப்படி தடங்களாவே போயிட்டு இருக்க? கரண்ட் தானே கட் ஆயிருக்கு, இப்ப வந்துட போகுது. அது எதுக்கு இவ்ளோ பெருசு பண்றீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரும்.
என்ன இது வயித்துல இருக்கிற குழந்தை உதைக்கிற மாதிரி இருக்கு? ஒருவேளை தேவியம்மா ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா? என்ன சார் இது? எப்பவுமே இப்படிதான் கரண்ட் கட் ஆகுமா? ஏமா, வழக்கமா பகல் நேரத்துல கரண்ட் கட் ஆகாது. அதுவும் குறிப்பா கால வேளையில கரண்ட் கட் ஆனதே இல்ல. யாரு கெட்ட நேரமோ திடீர்னு கரண்ட் கட் ஆயிருச்சு. இருங்க, ஈபிக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்றேன். ஐயோ, ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சொல்லமுத்தா. சார் சொல்லுங்க சார். என்ன சொல்லமுத்து, இப்படி பகல் நேரத்துல கரண்ட கட் பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்றது? சொல்லுங்க, எப்போ கரண்ட் வரும்? சார், 2வது தெருல டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சு சார். ஐயோ, டிரான்ஸ்பாரம் வெடிச்சு போச்சா? எப்போ ரெடி பண்ணி கரண்ட் கொடுப்பீங்க? சாயந்தரம் 6 மணி ஆயிடுங்க சார். ஏய், சாயந்தரம் 6 மணி ஆகுமா? கன்ஃபார்மா 6 மணி ஆயிடுங்க சார். ஐயா, டிரான்ஸ்பாரம் வெடிச்சு போச்சான். கரண்ட் வருதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆகும்னு ஈபியில் சொல்றாங்க. ஐயோ, டிரான்ஸ்ஃபாரமே வெடிச்சிருச்சு. ஐயா, நான் தான் சொன்னேன் ஐயா, இது நடக்காதியா. வெட்டு கட்டிக்கலாமா? பொத்துல வாய, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. நான் இன்னும் என்னென்ன வெடிக்குமோன்னு டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன சார் பிரச்சனை? அம்மா, இனிமே கரண்ட் சாயந்தரம் 6 மணிக்கு மேல தான் வரும். அதனால பத்திரப்பதிவை நாளைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் சூர்யா லேட்டு? எங்க போயிட்டு வர? அது ஒரு முக்கியமான வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. சிஸ்டர், அவன் போயிட்டு வந்த வேலை கண்டிப்பா நடக்காது. என்ன ஒரே வெக்கையா இருக்கு? அந்த அம்மா போனுக்கு சார்ஜ் போடும்போது சுவிட்ச் அமைதிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் ஃபேனை போட்டு விடு போ. ஐயோ, அடுத்ததா மாரி மாரி, ஒன்றும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. சுஜாதா, என்னாச்சு? அண்ணி, ஃபேன் விழுந்துருச்சு அண்ணி. ஐயா, கொலசாமி கருப்பு, நீ தான் காப்பாத்துன. மாரி, கிறுக்கு போயில உன்னை காத்து போயிலன்னு ஃபேனை போட சொன்னா, ஃபேனை ஏன் தலையில போட பார்த்த? நான் வேணும் நான் போட்டேன், அதுவா கலண்டு விழுது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வேலை நடக்காதுன்னு. நீங்க தான் கேட்கல. சிஸ்டர், ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் தள்ளி மாறி தலையில விழுந்திருந்தா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இதுக்கு என்ன சொல்ற தாரா? பழைய ஃபேனா இருந்தா கீழே விழத்தான் செய்யும். இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஏமா, என் தலையில ஃபேன் விழ பார்த்தது உனக்கு சாதாரண விஷயமா? கோச்சுக்காதீங்க ஐயா. அதானே, ஜஸ்ட் மிஸ். தலைக்கு வந்தது சிஸ்டத்தோட போச்சு. ஏமா, நீ முன்னாடி முயற்சி பண்ண கல்யாணம் தான் நடக்காம போச்சுன்னா, இந்த பத்திரப்பதிவும் நடக்காம போயிரும் போல் தெரியுதே. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கும் 7ஆம் பொருத்தம். ராசியே இல்லம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தே ஆகணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார்.
நீங்க கோவப்படுறதுக்காகலாம் அப்படிலாம் பண்ண முடியாதும்மா. அப்படி பண்றதா இருந்தா முன்னால எழுதுன மாதிரி கைட்டு எழுதி தான் பத்திரப்பதிவு பண்ணணும். அப்படியே பண்ணுங்களேன் சார். அப்படியே பண்ணிடுங்க ஐயா. அப்படியா? எல்லாம் பேச்சு ஐயா, பழைய ஃபார்மேட் எல்லாம் எடு. எல்லாம் இந்த ஃபேனத்துக்கு முதல்ல கீழே போடு. சரி சரி உட்காருங்கம்மா. நீங்களும் உட்காருங்க. என்ன போனல்லவா, ஒன்ன போனல்லவா. அப்பாடா. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாதிரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பேய் போயிடுச்சுன்னு பூஜாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவா, நகர ட்ரை பண்ணுவா. அதுக்கேத்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே பின்னாடி இழுக்கிறீங்க. ஹே, எனக்கு எந்த ரோலும் கிடையாதா? இரு நான் சொல்றேன். பொருள் எல்லாம் நகர்ந்த உடனே பூஜா ரிலாக்ஸ்டா நடப்பா. திடீர்னு ஹை வால்யூம்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் கொடுப்பேன். டோட்டல் இருட்டுல அவளுக்கு நேர் எதிரில் நீ வந்து நிக்கிற. உனக்கு மட்டும்தான் ஸ்பாட்லைட் வரும். அவ்வளவுதான். அப்புறம் என்ன, பூஜா காலி. டேய், அவளை ஜெயிலுக்கு அனுப்ப சொன்னா சுடுகாட்டுக்கு அனுப்பிடாதடா. பாஸ், ஐ மீன் ஒரு மைக் மூட்டு விழுந்துருவாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க ஒன்றும் பயப்படாங்க, உங்க பொண்டாட்டி அப்படியே தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் டைமிங் ரொம்ப முக்கியம். அண்ணி, அதெல்லாம் பாத்துக்கலாம் அண்ணி. ஆனா பொருள் கொஞ்சம் பெருசா இருக்கே, மறைஞ்சிருந்து இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இரு ஒரு நிமிஷம். ஏய், கரெக்டா பண்ணிடுவீங்கல்ல அண்ணி? அதெல்லாம் சிறப்பா, வெகு சிறப்பா பண்ணிடுவோம் அண்ணி. வாங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் அண்ணி. கட்டுக்கம்பி, அப்புறம் லோஷன். டேய், தெளிவா கேட்டுக்கிட்டியா இதெல்லாமே ஒர்க் ஆகுமான்னு? அண்ணி, சினிமாலே இதான் யூஸ் பண்றாங்களா? கடைக்காரன் சொன்னானே. சரி, ஒரு ரிஹர்சல் பாத்துருவோமா? ரோஹித் ப்ரோ, போய் பூஜா அன்பா பண்பா பேசி கூட்டு வாங்க போங்க. எது? பூஜாவையா? ஆமா, அவங்க தானே மெயின் ரோல் பண்றாங்க. ஏய், இப்ப பூஜா இங்க தேவையில்லை. ரிஹர்சல்ல நான் தான் பூஜா, போதுமா? அப்ப சவுண்ட் லைட்லாம்? ஐயோ, அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல இதை நீங்க கரெக்டா பண்றீங்களான்னு பாப்போம். கம்பியை கட்டுங்க முதல்ல. லைட்ஸ் ஆஃப். இழு. Lights on. இதுதான் பிளான். ஓகே? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உண்மை சொல்லுடி.
உண்மையை சொல்லு பூஜா, என்னை பார்க்க உனக்கு பாவமா இல்லையா? நீ எங்க என்னை இருக்க விட்ட? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? என்னை இப்படி கொன்னுட்டியே பூஜா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். உன்னை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். உன்னை நிம்மதியா இருக்க நான் விடவே மாட்டேன். நிம்மதி இல்லாம என்னை பேயா அலைய விட்டல, உன்னை நான் விட மாட்டேன், விட மாட்டேன் பூஜா, உன்னை விடவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ கொடுக்கிற மென்டல் டார்ச்சரால தான் நான் பாதி டயர்ட் ஆயிட்டேன். இங்க பாருங்க, காலையிலேயே எழுந்ததும் டென்ஷன் ஆனீங்கன்னா அந்த நாள் முழுக்க அப்படியே தான் இருக்குமா. அதனால தேவையில்லாம டென்ஷன் ஆகாம காஃபியை குடிச்சிட்டு ரிலாக்ஸா அடுத்த வேலைய பாருங்க. நான் போடுற காஃபி சூப்பரா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. ஏய், எனக்கு உன் காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்ககிட்ட பேசணும் நானு. அப்படியா? முதல்ல இந்த காஃபியை குடிங்க, அப்புறமா தான் உங்ககிட்ட என்னால பேச முடியும். ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? வாட் இஸ் யுவர் பிளான்? எதா இருந்தாலும் ஓபனா சொல்ல என்கிட்ட. பிளானா? இல்ல, நான் தான் உங்ககிட்ட 2 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு மெஸ்ஸ திறந்து வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? எப்படிங்க இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. அந்த ரெசிபிய கூட நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் தயாரா தான் இருக்கேன். ஆனா என் மெஸ்ஸிய நடத்த கூடாதுன்னு சொன்னா அது என்னால முடியாது. என் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மெஸ்ஸ நான் நடத்துவேன்னு. அத ஒரு நாளும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன். என்ன சொன்ன?
போனா போகுதுன்னு ரெசிபியை விட்டு தரியா? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு நீ சும்மா ரெசிபி கொடுக்க வேணாம். அதுக்கு தான் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஓசில கொடுக்கறேன்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்துறியா? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? பணம் கொடுக்கறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலான்னு நினைக்கிறீங்களா? இங்க நீங்க கொடுக்கற பணமா முக்கியம்? கூட பழகி ஏமாத்திட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லல. இங்க பாரு, திரும்ப திரும்ப உன்கிட்ட பழகி உன்னை ஏமாத்தனன்னு சொல்லாத. நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல. நீதான் அப்படி கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்க. இங்க பாரு, இப்ப கூட பாரு, நடந்த அந்த பொய்யான கல்யாணத்தை சாக்கா வச்சு நீ அதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்க. பரவாயில்லையே, இத்தனை பேர் முன்னாடி வச்சு என் கழுத்துல தாலிய கட்டிட்டு அது கல்யாணமே இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாம் பெரிய தைரியம் வேணும். இங்க பாருங்க, இது நீங்க கட்டின தாலி. இது என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்க பொண்டாட்டி, நீங்க தான் என் புருஷன். நமக்குள்ள நடக்கிற ரெசிபி மெஸ் சண்டைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இது ரெண்டையும் குழப்பிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏய், சும்மா இந்த சினிமா ஹீரோயின் மாதிரி தாலி வேலின்னு பேசி என்ன இரிட்டேட் பண்ணாத. நான்லாம் இவ்வளவு பொறுமையா யாருக்கிட்டையும் பேசினதே கிடையாது. எனக்கு வேணும்னா அது வேணும் தான். எப்படியாவது மிதிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கணும்னு பாக்குறேன். அதை நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். நானும் அதே தாங்க சொல்றேன். என்கிட்ட நீங்க நியாயமா நடந்துக்கிட்டா நானும் நியாயமா நடந்துப்பேன். என்ன மிரட்டி பணிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரா இருந்தாலும் எதிர்த்து நிப்பேன். உங்களையும் சேர்த்துதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பா, சித்தப்பா, தாத்தா, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏய், பாத்தியாடி இவளுக்கு வந்த வாழ்வ? கஞ்சிக்கு காஞ்சி கிடந்தப்பவே மெஸ்ஸ விக்காதவ இங்க இவ்ளோ சொகுசா இருக்கும்போது விப்பா நான் நினைக்கிறேன். ஐயோ, நம்ம திட்டம்லாம் இனிமே வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். மா, அண்ணன் வந்துருச்சுமா. வணக்கம் தம்பி. வணக்கம் மாப்ள. பிரீத்தி, சீக்கிரமா போய் காஃபி எடு. சரிம்மா. இரு, நானு வாங்க நீ. டேய் நலன், வா வந்து உட்காரு. சொல்றேன்ல உட்காரு. நீங்களா உட்காருங்க. சரி. எடுத்துக்கோங்க. தாத்தாக்கெல்லாம் கொடுமா. எடுத்துக்கோங்க பெரியம்மா. எடுத்துக்கோங்க சித்தி. அவங்களுக்கு கொடு. காஃபி நீ போட்டதாமா? எடுத்துக்கோங்க. சுகர் இல்லாதது உங்களுக்கு. எடுத்துக்கோங்க. வேண்டாம். பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அண்ணா, இவனெல்லாம் யாருன்னு உள்ள விட்டது? டேய், வெளியில போடா. நீயா போறியா இல்ல நான் கழுத்து வாங்கிக்க. சாஞ்சி உட்காருங்க. ஒன்றும் இல்லைம்மா, நடந்த எல்லாமே உங்களுக்கும் தெரியும். பொண்ணை கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் இப்படி ஒரு சூழல்ல பொண்ணு எப்படி இருக்கான்னு பயம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் ஒரு 8 வந்து பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போயிடலாமன்னு எல்லாரும் கிளம்பி வந்தோம். பயப்படுறதுக்கு உங்க பொண்ண காட்டியா கொண்டு வந்து விட்டு போயிருக்கீங்க.
நாங்களும் மனுஷங்க தானே. ஏ சைலஜா, நாங்க அந்த அர்த்தத்துல சொல்ல வரலம்மா. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் உருவாயிருக்குன்னு கேள்விப்பட்டோம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். சம்மந்தி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே அந்த மெஸ்ஸு தான். அது போல நீங்களும் தமைந்தி மனசை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த மெஸ்ஸை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணுமா? ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாப்பாக்கா, நான் என்னவோ பயங்கர டென்ஷனா இருக்கிறேன். நீங்க என்னடான்னா எதுவுமே நடக்காத மாதிரி ஜாலியா இதை வச்சு விளையாண்டு இருக்கிறீங்க. ராணி, நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதுக்கு பதில் சொல்றதுதான் இந்த விளையாட்டு. என்ன பாப்பாக்கா இது, வீட்ல என்ன பிரச்சனை போயின்னு இருக்குது. நீங்க என்னடான்னா கோலி குண்டை எடுத்துக்கின்னு இதுல போட்டு விளையாடுன்னு இருக்கிறீங்க. நான் மனசுல நினைக்கிறது நீங்க மனசுல நினைக்கிறதுன்னு கதை சொல்லின்னு இருக்கிறீங்களே. இந்த விளையாட்டுல என்ன இருக்குதுன்னு இப்படி பண்ணிருக்கிறீங்க. இங்க அத்தனை பிரச்சனை போயின்னு இருக்குது. நீங்க என்னடான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு என்னத்துக்கு அப்படி ஒரு அவதாரம் எடுத்துக்கிறீங்க? என்னக்கா, என்னத்துக்கோசரம் சிரிக்கிறீங்க பாப்பாக்கா? இந்த கேம்ல அவுட்டான குண்டு எத்தனை? 1 2 3. 3 அவுட் ஆயிக்குது. அப்படின்னா இதுல எத்தனை சுத்திட்டு இருக்கு? 5 சுத்தின்னு இருக்குது. அதான் மொத்தம் 8. அதுல 3 அவுட், இன்னும் 5 சுத்திட்டு இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரமே அவுட் ஆயிடும். எனக்கு புரிஞ்சிச்சுக்கா, எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன சொல்ற? நீ ஏற்கனவே 3 பேத்த அவுட் பண்ணிட்ட. மீதி இருக்கிற 5 பேத்துக்கு தேதிய குறிச்சிட்ட. அதத்தானே நீ மறைமுகமா சொல்ற. இப்பதான் புரிது பாப்பாக்கா. பாப்பாக்கா, நான் ஒன்னு கேப்பேன், நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன் ராணி என்னென்னமோ வளர்ற? அது நீங்க என்ன நீங்க நாங்க இருக்க? நீங்க பொம்மி அக்கா தானே? என்னது இல்லையா? என்னது ஆமாவா? என்னக்கா இந்த ஒளப்புற? நீ என்னத்துக்கோசரம் இப்படி ஒளப்புற? அக்கா என்னத்துக்கோ பிளான் போட்டுருச்சு. இதாண்ட இருந்து வேற மாதிரிதான் உண்மையை வாங்கி ஆகணும். பாப்பாக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்னதான் நடந்துச்சு? பாப்பாக்கா, நான் என்ன கேட்டேன், நீங்க என்னடான்னா டெட் சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன பாப்பாக்கா, ஸ்கூல்ல எதுவும் பஞ்சாயத்தா? போன அன்னைக்கே உங்க வேலையை காட்டிங்களா? ஏ ராணி, எதுக்கு இப்ப தேவையில்லாம என்னையே துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல பாப்பாக்கா, நீங்க காரணம் இல்லாமலாம் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, அதனால தான் கேட்டேன். அதுக்கு என்னத்துக்கு இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா இப்படி டல்லா இருக்கீங்க? ஆறிட போகுது, எடுத்து குடிங்க. எனக்கு வேணாம் பாட்டி.
எனக்கும் வேணா பாட்டி. கவின், அபி, நீங்களாவது குடிங்கப்பா. பாட்டி, நான் உங்களை குடிக்க வைக்கிறேன், நீங்க போங்க. சரி, குடிக்கவே. அம்மா இனிமேல் வரவே மாட்டாங்களா? அம்மா வந்தா நல்லா இருக்கும்ல? அம்மா வந்தா நம்மள எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்கள? அம்மா இனிமேல் வரவே மாட்டாங்க. அப்ப நம்ம அந்த போட்டோக்குள்ள போயிடலாமா? நம்மளால போட்டோக்குள்ள போக முடியாது அஞ்சலி. ஆனா அம்மா நினைச்சா நம்ம கனவுல வர முடியும். கனவுல கூட அம்மா இந்த போட்டோல இருந்து வெளியில வந்து எனக்கு முத்தம் கொடுத்தாங்க, தெரியுமா? அப்போ உன் கனவுல வந்தா அம்மா பிடிச்சு வச்சுக்கிறியா? சரி அம்மா, நாங்க எவ்வளவு ஆசையா உங்களை பார்க்க கிளம்பி வந்தோம் தெரியுமா? அம்மா, எங்களுக்கு அப்பா கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலமா, அதான் நீ இருந்த இடத்துக்கு நாங்க தேடி வந்தோம். ஆனா மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்கம்மா. கவின், என்ன இதெல்லாம்? ஏன் போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க? நாங்களாம் இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு நாங்க இருக்கோம்மா, நாங்க இருக்கோம். வாங்க. பட் இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ இப்படியே இருந்தா அது குழந்தைங்களை பாதிக்கும். கொஞ்ச நாளைக்கு இந்துவோட போட்டோஸ் அவாய்ட் பண்ணி பாரு. அப்புறம் குழந்தைங்களோட பாசம் உன் மேல திரும்பும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா இப்படி டல்லா இருக்கீங்க? ஆறிட போகுது, எடுத்து குடிங்க. எனக்கு வேணா பாட்டி. எனக்கும் வேணா பாட்டி. கவின், அபி, நீங்களாவது குடிங்கப்பா. பாட்டி, நான் உங்களை குடிக்க வைக்கிறேன், நீங்க போங்க. சரி, குடிக்கவே.
அம்மா இனிமேல் வரவே மாட்டாங்களா? அம்மா வந்தா நல்லா இருக்கும்ல? அம்மா வந்தா நம்மள எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்கள? அம்மா இனிமேல் வரவே மாட்டாங்க. அப்ப நம்ம அந்த போட்டோக்குள்ள போயிடலாமா? நம்மளால போட்டோக்குள்ள போக முடியாது அஞ்சலி. ஆனா அம்மா நினைச்சா நம்ம கனவுல வர முடியும். கனவுல கூட அம்மா இந்த போட்டோல இருந்து வெளியில வந்து எனக்கு முத்தம் கொடுத்தாங்க தெரியுமா? அப்போ உன் கனவுல வந்தா அம்மா பிடிச்சு வச்சுக்கிறியா? சரி அம்மா, நாங்க எவ்வளவு ஆசையா உங்களை பார்க்க கிளம்பி வந்தோம் தெரியுமா? அம்மா, எங்களுக்கு அப்பா கூட இருக்கிறதுக்கு பிடிக்கலம்மா. அதான் நீ இருந்த இடத்துக்கு நாங்க தேடி வந்தோம். ஆனா மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்கம்மா. கவின், என்ன இதெல்லாம்? ஏன் போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க? நாங்களாம் இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு நாங்க இருக்கோம்மா, நாங்க இருக்கோம். வாங்க. பட் இப்ப நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ இப்படியே இருந்தா அது குழந்தைங்களை பாதிக்கும். கொஞ்ச நாளைக்கு இந்துவோட போட்டோஸ் அவாய்ட் பண்ணி பாரு. அப்புறம் குழந்தைங்களோட பாசம் உன் மேல திரும்பும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா போட்டோவெல்லாம் காணோம். என்ன அபி இது? அம்மா போட்டோலாம் யார் எடுத்திருப்பாங்க? அம்மா போட்டோலாம் எங்க போச்சு? பாட்டி, பாட்டி, என்னாச்சுமா? பாட்டி, இங்க இருந்து அம்மா போட்டோலாம் எங்க? ஐயோ, என்ன செல்வி இது? யார் போட்டோலாம் கட்டினது? இங்க இருந்த போட்டோலாம் எங்க? தெரியலமா. கீழே மாட்டிருந்த இந்துமதி அம்மா போட்டோலாம் கூட காணுமா. யாரோ கழட்டி இருக்காங்க. என்னடி சொல்ற? யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? போட்டோலாம் எங்க போயிருக்கோம்? தெரியலீங்களேம்மா. ஐயோ, செல்வி, நீ போய் ராமியாவை கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ. வேற யார பாட்டி எடுத்திருப்பாங்க? தெரியலையேம்மா. ராமியா வரட்டுக்கே போயிரு. மா, டேய், இங்க இருந்த இந்துவோட போட்டோலாம் யாரோ கழட்டி இருக்காங்கடா. டாடி, இங்க மாட்டி இருந்த அம்மா போட்டோவெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க டாடி. ஆமா, நானும் அம்மாவும் இருந்த போட்டோவை காணோம். டேய், என்னடா அமைதியா இருக்க? யாரா இதெல்லாம் எடுத்திருப்பாங்க? நான் தான் எடுத்தேன். நீயா? நீ ஏன்டா எடுத்த? பாட்டி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. அம்மாவோட போட்டோ எதுக்கு எடுத்தீங்க? வேணான்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். That's it.
என்னது வேணான்னு தோணுச்சா? என்னடா சொல்ற? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த போட்டோலாம் உங்களை என்ன பண்ணுச்சு? அம்மா தான் எங்களுக்கு இல்ல. அவங்க போட்டோ கூட எங்க கிட்ட இருக்க கூடாதா? என்னடா எழில் இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏதாவது சொல்றாரான்னு பாத்தீங்களா பாட்டி? இங்க எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும், அப்படிதானே? ஆமா, இந்த வீட்ல எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும். இனிமே எங்கேயுமே உங்க அம்மாவோட போட்டோ இருக்க கூடாது. ஏன் இப்படி அரகண்டா இருக்கீங்க? Keep quiet. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா போட்டோவெல்லாம் காணோம். என்ன அபி இது? அம்மா போட்டோலாம் யார் எடுத்திருப்பாங்க? அம்மா போட்டோலாம் எங்க போச்சு? பாட்டி, பாட்டி, என்னாச்சுமா? பாட்டி, இங்க இருந்து அம்மா போட்டோலாம் எங்க? ஐயோ, என்ன செல்வி இது? யார் போட்டோலாம் கட்டினது? இங்க இருந்த போட்டோலாம் எங்க? தெரியலம்மா, கீழே மாட்டிருந்த இந்துமதி அம்மா போட்டோலாம் கூட காணுமா, யாரோ கழட்டி இருக்காங்க. என்னடி சொல்ற? யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? போட்டோலாம் எங்க போயிருக்கோம்? தெரியலீங்களேம்மா. ஐயோ, செல்வி, நீ போய் ராமியாவை கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ. வேற யார பாட்டி எடுத்திருப்பாங்க? தெரியலையேம்மா, ராமையா வரட்டுக்கே போயிரு. மா, டேய், இங்க இருந்த இந்துவோட போட்டோலாம் யாரோ கழட்டி இருக்காங்கடா. டாடி, இங்க மாட்டி இருந்த அம்மா போட்டோவெல்லாம் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க டாடி. ஆமா, நானும் அம்மாவும் இருந்த போட்டோவை காணோம். டேய், என்னடா அமைதியா இருக்க? யாரா இதெல்லாம் எடுத்திருப்பாங்க? நான் தான் எடுத்தேன். நீயா? நீ ஏன்டா எடுத்த? பாட்டி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. அம்மாவோட போட்டோ எதுக்கு எடுத்தீங்க? வேணான்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். That's it. என்னது வேணான்னு தோணுச்சா? என்னடா சொல்ற? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? இந்த போட்டோலாம் உங்களை என்ன பண்ணுச்சு? அம்மா தான் எங்களுக்கு இல்ல. அவங்க போட்டோ கூட எங்க கிட்ட இருக்க கூடாதா? என்னடா எழில் இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏதாவது சொல்றாரான்னு பாத்தீங்களா பாட்டி? இங்க எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும், அப்படிதானே? ஆமா, இந்த வீட்ல எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும். இனிமே எங்கேயுமே உங்க அம்மாவோட போட்டோ இருக்க கூடாது. ஏன் இப்படி அரகண்டா இருக்கீங்க?
Keep quiet. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ஹாய். காவேரி, என்னம்மா மார்க்கெட் பக்கம் வந்திருக்கீங்க? அம்மா வீட்ல போரிங்கா இருந்துச்சா, அதான் சும்மா சுத்தி பார்க்கலான்ட்டு இங்க வந்துட்டேன். அம்மா அப்பாவும் முருகனும் இங்க மார்க்கெட்ல தானே வேலை செய்யறாங்க. அவங்க கிட்ட சொன்னா இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்களா? அத ஏமா அம்மா எப்பமா வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். ஹாய். அம்மா உங்க அம்மாக்கு இந்த ஹெல்ப்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா? இவனும் இவங்க அப்பாவும் ஒரு நாளாவது உருப்படியா காய்கறி வாங்கிட்டு வரதா இருந்தா அப்புறம் நான் எங்க வர போறேன்? இத பாருமா, உருளைக்கிழங்கு அழுகி இருக்கான்னு பாக்க மாட்டாங்க, கத்திரிக்கால பூச்சி இருக்கான்னு கூட பாக்க மாட்டாங்க, தக்காளி அடிபட்டு இருக்கான்னு கூட பாக்குறது கிடையாது. கண்ணுல பட்டதா அப்படியே கூடையில அள்ளி போட்டுட்டு வந்துருவாங்க, எதையும் பாக்குறது இல்ல. சும்மா இருடா. ஒரு நாளைக்கு வாங்குற காய்கறிய மறுநாளைக்கு வைக்கவே முடியாது, அப்படியே குப்பை தொட்டியில போட வேண்டியதுதான். அது எதுக்கு? அதான் நானே வந்துடுறேன். என்னங்க அம்மா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு காய்கறி கூட பார்த்து வாங்க தெரியாதா? ஏங்க நீங்க வேற. ஆக்சுவலா நான் இங்க பாக்கும்போது காய்கறிலாம் நல்லா பளபளன்னு தாங்க இருக்குது. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது காய்கறிலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது இல்லம்மா. என்ன பண்றது? வாட் டு டு? நல்லா சமாளிக்கிறீங்கங்க. காய்கறி வாங்குறதெல்லாம் ஒரு கலை. தக்காளி இருக்குல்ல, தக்காளி அத அமுக்கி பார்த்து வாங்கணும், வெண்டைக்காய உடைச்சு பார்த்து வாங்கணும், முருங்கைக்காய முறுக்கி பார்த்து வாங்கணும், வெங்காயத்தை உரிச்சு பார்த்து வாங்கணும், உருளைக்கிழங்க நேரத்தை பார்த்து வாங்கணும். பாருங்கம்மா, காவேரி மேடத்துக்கு காய்கறி எல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சோம். பரவாயில்லையே, போன ஜென்மத்துல காய்கறி மார்க்கெட்ல கடை போட்டு கூவி கூவி வித்த மாதிரில சொல்றாங்க. அம்மாடி, நீ பெரிய வீட்டு பொண்ணு, இத பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்ச. நீ என்னடான்னா கடைக்காரக்கே சொல்லி கொடுப்ப போல. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆமால, நமக்கு எப்படி இவ்ளோ விஷயம் தெரியுது? காய்கறிய கையால தொட்டதும் எல்லாமே தானாவே தெரியுது. மார்க்கெட் பக்கமே எட்டி பார்க்காத எனக்கு காய்கறி பத்தி இவ்ளோ விஷயம் எப்படி தெரியும்? மேடத்துக்கு என்னாச்சு? ஒருவேளை நான் இதுக்கு முன்னாடி காய்கறி வித்திருப்பேனோ, இல்ல வீட்ல நல்லா சமைப்பேனா, இல்ல ஒருவேளை ஹோட்டல் எதுவும் நடத்திருப்பேனா? ஒண்ணுமே புரியலையே. காவேரி, அம்மா. ஆஹா மா, இதுல என்னமா இருக்கு? பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ஜீன்லயே இருக்கும்மா. காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியம் எதுவுமே இல்ல, எல்லாமே தானாவே வரும். மேடம் நீங்க பெரிய ஆளுதான். பாருங்கம்மா, எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கல்ல. அம்மா கேட்டிங்களா? அவரு வாயாலே சொல்லிட்டாரு நான் எக்ஸ்பர்ட்னு. உங்களுக்கு தேவையான காய்கறிய நானே எடுத்து தரேன், சரிங்களா? சரிம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது மாயா. உனக்கு இருக்கிறது வருத்தம் தான், அததான் நீ கோவமா வெளிப்படுத்துற. அழுதா எங்க வீக் ஆயிடுவோமோன்னு யோசிக்கிற. உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற. ப்ளீஸ் இங்க பாரு, இப்ப இந்த விளக்கம் எல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? பெரிய ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ பாவம், ஃபீல் பண்றியேன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்லணும் இருந்தாலும் சொல்றேன். உன்னோட கோவம் போறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஆளுக்கு உனக்கு பண்பாடு தெரியல, கலாச்சாரம் தெரியலன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாய் அடைக்கிறதுக்கு நீதான் ஒரு சூப்பரான ஐடியாவை தெரிஞ்சு வச்சிருக்கியே. என்னது? பரதநாட்டியம் தான். நீதான் சூப்பரா பரதம் ஆடுவியே, அவங்களுக்கு ஆடி காமிச்சு உன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியதானே? அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காகலாம் என்னால ஆட முடியாது. அடம் பிடிக்காத மாயா, ஈகோ பார்க்காம ஆடி காமி. அப்பதான் அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியும்.
இது பாரு, ஈகோலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் ஒரு எமோஷன். என் அம்மாவுக்காக ஆடி காமிக்கணும்னு நினைச்சு கத்துக்கிட்டேன். எப்ப அவங்க முன்னால ஆடி காமிக்க முடியாம போச்சோ அப்பவே வேற யார் முன்னாடியும் ஆடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். இவங்க என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகலாம் என்னால ஆட முடியாது. மாயா, மாமா சொல்றது சரிதானே? ஏய், என்ன நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்ட? மாயா, உன் கோவம் சரிதான். இருந்தாலும் திரும்ப திரும்ப சந்தியா சித்தியை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது இல்லைன்னு நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க. சும்மா வாயால சொல்லிக்கிட்டு இருந்தா சரியாயிடுமா? இந்த விஷயத்துல மாமா சொல்றதுதான் கரெக்ட். அப்படி சொல்லுதானா? நீ எப்படி அவனை விட்டு கொடுப்ப? என்ன மாயா, ஆடுறியா? முடியாது. ப்ளீஸ் மாயா, நீ மட்டும் டான்ஸ் ஆட. அப்புறம் பாரு சித்திய எல்லாரும் எப்படி பாராட்டுவாங்கன்னு. எங்களுக்காக வேண்டாம், உனக்காகவும் வேண்டாம். சித்தி முன்னாடி ஆட முடியலன்னு நீ சொன்னல, இப்ப நீ ஆடுறத அவங்க நிச்சயமா மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆடு மாயா, ப்ளீஸ். சரி, ஆடுறேன். எஸ். ஆஹா, மாமா, ரெடி பண்ணிடுறேன். நான் யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யாரெல்லாம் எனக்கு கலாச்சாரம் தெரியாது, பாரம்பரியம் தெரியாது, பழக்க வழக்கம் தெரியாதுன்னு சொன்னாங்களோ எனக்கும் அது தெரியும்னு காட்டுறதுக்காக தான் நான் ஆடினேன். எப்படி என் டான்ஸ் சும்மா ஃபயரா இருந்துச்சா? இது தமிழ்நாட்டோட பாரம்பரியமான கலாச்சாரமான நடனம். இத நான் கத்துக்கணும்னு நினைச்சதே என் அம்மாவுக்காக. என் அம்மாவுக்கு பரதம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் நான் இத கத்துக்கிட்டேன். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தான் அவங்களுக்கு தெரியாம நான் இதை கத்துக்கிட்டேன். அவங்க முன்னாடி நான் ஆடணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க போயிட்டாங்க. இன்னொரு முறை என் அம்மா எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல, சரியா வளர்க்கலன்னு யாரும் சொல்ல வேண்டாம். அவங்களோட ஆசை அதுதான். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஆடின டான்ஸ் எங்க அம்மா இது மூலமா எனக்கு கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னொரு முறை யாராவது என் அம்மாவை பத்தி பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். பேசுவேன், நான் பேசுவேன். நீ சொன்னியே கலாச்சாரம் நடனம் அது இதுன்னு,
அது உங்க அம்மா கிட்ட இருந்து உனக்கு வந்ததில்ல. இங்க இருந்து வந்தது. சாதாரணமா எல்லாருக்கும் அது வந்துராது. உனக்கு இந்த கலை இவ்ளோ அழகா வந்ததுக்கு காரணம் ஜானகி. இவகிட்ட இருந்து வந்ததுதான் இந்த பரதம். ஆமா ரகு, நீ சொல்றது சரிதான். ஜானகி தான் இந்த பரதத்தோட அஸ்திவாரம். கேட்டுச்சா? என்னமோ பெரிய ஆட்டக்காரி மாதிரி பெருமை பீத்திக்கிட்டியே. இப்ப புரியுதா உனக்கு எங்கிருந்து இந்த கலை உனக்கு வந்திருக்குன்னு? இது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள இருந்துதான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இறந்தோர் உயிர் தெழும் போதும் இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்பிற்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. ஐயா, மகாலட்சுமி அம்மா மாதிரியே இருக்காங்க. இது நான்சி, என் 2வது தங்கச்சி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மகா, நான்சி வந்திருக்கேன். மகா, பார்க்கணும்னு சொல்லுவியே, உன் சிஸ்டர் நான்சி வந்திருக்கேன். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், பேசி சிரிக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டேன் தெரியுமா? எல்லாம் கனவா போச்சு மகா. I miss you. I miss you a lot. மகா, நான் விட மாட்டேன். உன்னை கொன்னவங்கள நான் விட மாட்டேன். தூக்குல தொங்க விடாம நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். Promise, Maha. I promise. Sorry, Father. God bless you, my child. கொன்னவகளை தூக்குல போடுவேன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். யா, கொன்னவங்கன்னா உன்னதானே தூக்குல போடணும். It will happen soon. லண்டன்ல படிச்சோம் வேஸ்ட் தான். கேண்டில் ஏத்தணும். அங்கே டிரால இருக்கும். அதுல இருக்கு. நீதான் என்ன லா படிக்க வச்ச. கண்டிப்பா அது வீண் போகாது. உன்னை கொன்னவங்களுக்கு நிச்சயமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நான் லா படிக்க மகா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. நான் கேட்டப்பெல்லாம் கணக்கே பண்ணாம பணம் அனுப்பிச்சிருக்கா. என்ன லாயர் ஆக்குனது மகா. என்னோட படிப்பு மகாவுக்கு பயன்படணும். கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். சாரி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ரெஸ்ட் எடுக்க எனக்கு ஒரு ரூம் வேணும். தர முடியுமா? இல்ல நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். ஏய், நாங்க இருக்கும்போது நீ எதுக்கு ஹோட்டலுக்கு போகணும்? செல்வி, மகா ரூம நான்சிக்கு ரெடி பண்ணி கொடு. தேவையானதை கூட இருந்து செஞ்சு கொடு. சரிங்கய்யா. நான்சி, மகா ரூம பாரு. பிடிச்சிருந்தா ஓகே, இல்லனா வேற ரூம ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். ஓகே, தேங்க் யூ. வாங்க. வாங்கம்மா. இந்த அம்மா மகாவுக்கு நன்றி கடன் செய்ய என் பொண்ணு தான் கிடைச்சாளா? நான்சி கிட்ட எதுக்கும் கொஞ்சம் பேசி பார்க்கலாமே. என்னம்மா பேசுறது? அவ தோரணையை பார்த்து தெரியலையா? விட்டு கொடுக்க மாதிரி தெரியல. சீதா கொலை பண்ணலனா நான்சியை ரிலீஸ் பண்ண வச்சிருவா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இங்க பாருமா, உங்க பொண்ணுக்கும் இந்த மாதிரி வாழ்வா சாவாங்கிற நிலைமை வந்திருந்தா எங்க பயம் என்னங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, அர்ச்சனா தப்பா எதுவும் சொல்லலையே. அவங்க தப்பா பேசுறதுனாலதான் எங்களுக்கு கோவம் வருது. தப்பு பண்ணலனா எதுக்கு கோவம் வருது? மத்தவங்க தப்ப பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நீங்க தப்பே பண்ணது இல்லையா? நீங்க சீதாவை ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்தவங்க தானே. ஏதோ சீதா பொழைச்சு வந்ததால நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி சத்தியனை கொலை பண்ண நினைக்கல. என்ன கடத்தி வச்சு ஒரு ட்ரக் அடிக்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கல. எல்லாத்தையும் விட இதோ நிக்கிறாங்களே, இவங்க பேக்ல நகையை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விடணும்னு நினைக்கல. நீங்க பண்ணத தப்பா சீதா பண்ணிட்டா. இப்ப என்ன சொல்ல வர? சீதா பண்ண கொலைய மறைச்சிட்டு அவ கொலைகாரி இல்ல நிரபராதின்னு சொல்ல சொல்றியா? திரும்ப திரும்ப என் பொண்ண கொலைகாரின்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். சம்மந்தி, அண்ணே, முதல்ல அவரை மரியாதையா பேச சொல்லுங்க. சும்மா கொஞ்சம். சம்மந்தி, உணர்ச்சி வசப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. என்ன செய்யணும், எப்படி சீதாவை காப்பாத்துறதுன்னு யோசிப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னதுக்கு அமைதியா இருக்க சொல்லுதீங்க? IPS படிச்ச உங்க பையனே கட்டின பொண்டாட்டியே கொலைகாரின்னு சந்தேகப்படுதான். அதான் ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுதாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வித்யா, வித்யா, நான் மாமா பேசுறேம்மா. ஹலோ வித்யா, வித்யா. சொல்லுங்க. வேதா நாளைக்கே சஞ்சய்க்கும் நிரஞ்சனாவுக்கும் கோயில்ல வச்சு கல்யாணத்தை நடத்த ஏற்பாடு பண்ணிட்டாமா. என்ன இன்வைட் பண்ண சொன்னாங்களா? என்னம்மா பேசுற? சஞ்சய் உன்னை இன்னும் மறக்கல. அவனால நிரஞ்சனா கழுத்துல தாலி கட்ட முடியாது. அவ கூட எல்லாம் வாழ முடியாதுமா அவனால. சஞ்சய் உன்னை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கமா. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் வேதா கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்துறேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தா டிவோர்ஸ் வாங்கியிருக்கவே மாட்டேன். நீங்களும் சஞ்சயும் முடிஞ்சு போன உடனே திரும்ப ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு என்னோட விஷயத்தை சொல்லிருங்க. அப்படி என்னமா ஈகோ உனக்கு? சஞ்சய் அவ அண்ணியை காப்பாத்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுக்கு நீ பல வருஷம் பிரிஞ்சு அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. இனியும் நீ உன்னையும் காயப்படுத்திக்கிட்டு அவனையும் தண்டிக்கிறது நியாயமே இல்லமா. போதும் 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 வித்யா.
தயவு செஞ்சு உன் பிடிவாதத்தை விட்டுட்டு வெளியில வாமா. என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. நீங்க கல்யாண வேலையை பாருங்க. அப்படிலாம் சொல்லாத வித்யா. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிமா. சொல்லுங்கப்பா. டேய் டேய் சஞ்சய், என்னடா போயிட்டியா? போயிட்டே இருக்கேன்ப்பா. நான் வித்யா கிட்ட பேசினேன்டா. என்னப்பா சொன்னா? அவ மனசு மாறுற மாதிரி தெரியலடா. பிடிவாதமா இருக்கா. அவளை இறங்கி வர வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. டேய் டேய், அவ இறங்கி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்காடா? அவ மனசுல நான் இருக்கேன்ப்பா. கடைசி நிமிஷத்துலயாவது அவ மனசு மாறி வருவான்னு நான் நம்புறேன். டேய், நீ நினைக்கிறது நடக்கணும்டா, நடக்கணும்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.